செரிமானம் சீரா இருக்க மற்றும் ஆப்ஸை வளர்த்துறக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. Day 158 பல்கிங் சீரிஸ். வழக்கம் போல காலையில் வழக்கம் போல சர்க்கரையில்லா நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பியை குடிச்சிட்டு 20 நிமிஷம் கார்டியோ முடிச்சுட்டு இன்னைக்கு எடுத்த உணவுகள் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. அவன் தான் ஏன் பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் என்று சில உணவுகள் நம்ம செரிமானத்தை சீர் குறைஞ்சிருக்கும். செரிமானம் சீரா இருந்தாதான் உடம்பு ஊட்டச்சத்து உறிஞ்சு வளர்ச்சிக்கு உதவி பண்ணும். செரிமானம் சீரா இருக்க முதலாவது அதிக நார்ச்சத்து உணவுகளான பழங்கள் காய்கறிகள் சேர்ப்பது குடல் சரியா இயக்க செய்யும் மற்றும் போதிய அளவிலான தண்ணீர் உட்கொள்ளல் உணவு செரிமான பாதை வழியாக சீராக நகர செய்யும். இரண்டாவது ப்ரோபயோட்டிக் உணவுகளான தயிர், மோர், ஊறுகாய், யோகர்ட் உள்ள நல்ல பாக்டீரியா குடல் ஆரோக்கியத்துக்கு உதவி செரிமானத்தை மேம்படுத்தும். அதனால ரைஸ் கூட தயிர் எடுத்துட்டு வழக்கம் போல ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை வீட்டிலே பண்ணியாச்சுங்க. ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு கிரன்ச்சஸ் மட்டும் பண்ணாம எல்லா தசைக்கும் சரிசமமா பயிற்சி பண்ணுவதால ஆப்ஸ் தசை வலிமையாகும் மற்றும் சீரான உடல்கட்ட பெற முடியும். ஆப்ஸ் ஒரு தசை தான். ரெப்ஸ், செட்ஸ், எடை அதிகப்படுத்தி வாரத்துக்கு 2 முறை பயிற்சி செய்வது சிறந்தது. ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தசையில கான்ட்ராக்ட் பண்ணும்போது பிரீத் அவுட், ஸ்ட்ரெச் பண்ணும்போது பிரீத் இன் பண்ணுவதால அதிக தசை இயக்க செய்யும். கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு 10K ஸ்டெப்ஸ் கோல முடிச்சாச்சுங்க. நல்ல எண்ணங்களையும் வெற்றி எண்ணங்களையும் நம் மனதில் ரீப்ரோகிராம் செய்ய வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.